Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்ல எண்ணெய் கத்திரிக்காய் வறுவல் எப்படி செய்யலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் வறுவலை நீங்க எல்லா வகையான சாதத்துக்குமே சைடு டிஷ்ஷா வச்சுக்கலாம். செம்ம டேஸ்டா இருக்குங்க. இதே மாதிரி நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா எல்லா வகையான காய்கறிகளும் வச்சு வறுவல் பொரியல்லாம் போட்டுருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே தனித்தனியா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். விருப்பப்பட்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க இந்த எண்ணெய் கத்திரிக்காய் வறுவல் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். Gomathi's கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கத்திரிக்காய் வறுவல் பண்ணுறதுக்கு நல்லா அடிகனமான சட்டியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதில் நல்லெண்ணெய் கிட்டத்தட்ட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் கத்திரிக்காய் வறுவலுக்கு கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். இது எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு பொரிய விடுங்க. இப்போ இந்த கடுகு நல்லா இந்த அளவுக்கு பொரிஞ்சதுக்கு அப்புறமா பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் பொரியாக நறுக்கினது ஒரு 1.25 1/2 கப் அளவுக்கு இருக்கும். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 15 20 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு பல் பெருசாக இருந்தால் பாதியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் பூண்டு எல்லாமே இந்த எண்ணெயிலேயே நல்லா வெந்து வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிற வெங்காயம் நல்லா வெந்து பொன்னிறமாக சவந்து வதங்கிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம தக்காளி சேர்த்துக்க போகிறோம். தக்காளின்னு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தக்காளி நறுக்கினது ஒரு 3/4 கப்லேருந்து 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதிலேயே இந்த வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு போட்டு இந்த தக்காளி நல்லா குழைவாகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ போட்டிருக்க தக்காளி நல்லா வெந்து குழஞ்சி இந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்க போகிறோம். கத்திரிக்காய்ன்னு பார்த்திங்கன்னா நான் ஒரு 250 கிராம், அதாவது ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காயை வாங்கி நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி மெல்லிஸாக நறுக்கியிருக்கிறேன். ஒரு சில கத்திரிக்காயில் விதை இங்கே கருப்பாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே ஃப்ரெஷ்ஷாக கத்திரிக்காய் கிடைக்காது, அது பூச்சி கிடையாது. அதை உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். இப்போ இந்த கத்திரிக்காய் எல்லாத்தையுமே இந்த மசாலில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் போட்டதுக்கப்புறமா இதில் வெறும் மஞ்சத்தூள் மட்டும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மற்ற மசாலாலாம் இப்போ சேர்க்கக்கூடாது. இப்போ இந்த எண்ணெயிலே ஒரு மிதமான தீயில் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிட்டேன். இப்போ இதை வேக வைக்கணும். தண்ணி ஊற்றிலாம் வேக வைக்கக்கூடாது. ஒரு மிதமான தீயிலேயே மூடி வச்சு அந்த ஆவியில் விடுற தண்ணியிலேயே தான் அது வேகணும். அப்போ தான் அந்த கத்திரிக்காய் வறுவலும் நல்லாயிருக்கும். இடையில மட்டும் திறந்து ஒரு 2-3 தடவை நல்லா கலந்து விடுங்க. இப்போ கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷமாக ஒரு மிதமான தீயிலே வேக வச்சுருந்தேன். இடையில ஒரு 2 தடவை மட்டும் நல்லா கலந்துருந்தேன். கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 வாசி நல்லா இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம மசாலா பொடி சேர்க்கணும். முன்னாடியே சேர்க்கக்கூடாது. இதில் சேர்க்க போகிற பொடின்னு பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட குழம்பு பொடி இல்லை அப்படின்னா சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். நம்ம சேனலில் 2 பொடி ரெசிபியுமே போட்டிருக்கிறேன். அந்த ரெசிபியோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் கடையில் வாங்கினது கூட சேர்த்துக்கலாம். போட்டு இதை நல்லா பெரட்டி விடுங்க. எக்காரணத்துலேயும் நம்ம தண்ணியே ஊற்றக்கூடாது. அப்போ தான் வறுவல் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்த பிறகு திரும்ப இந்த கத்திரிக்காய் இன்னுமே இந்த மசாலாவோடு சேர்ந்து வேகணும். ஒரு மிதமான தீயிலே முன்னாடி மாதிரியே மூடி வச்சு இடையில ஒரு 2 தடவை கலரி வேக விடுங்க. இப்போ இந்த கத்திரிக்காய் வெந்துக்கிட்டு இருக்கப்போ இதுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு பொடி அரைக்க போகிறோம். அதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, அதாவது மெஷரிங் டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுட்டு இதை கொஞ்சம் கொரப்பாக பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா போட்டிருக்க சாமான்கள் நல்லா கொரப்பாக பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த பொடியை நைஸாக அரைச்சா டேஸ்ட் நல்லா இருக்காதுங்க. இதை நம்ம கடைசியாக தான் போட போகிறோம். இதை அரைச்சிட்டு வர்றதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் இன்னும் கொஞ்சம் வெந்திருக்கு. பட் இன்னுமே நல்லா வேகணும். கிளறி விட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு 3-4 நிமிஷத்துலேயே நல்லா கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு குழையாமல் பக்குவமாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கத்திரிக்காயெல்லாம் வெந்ததுக்கு அப்புறமா தான் கடைசியாக இப்போ நம்ம பொடிச்சு வச்சுருந்தோம் பார்த்திங்களா பொடி, எல்லா பொடியையுமே சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு காரம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதில் பாதி கூட சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம்தான். இப்போ இந்த பொடியை நம்ம முன்னாடியே போடக்கூடாது. ஏன்னா இதில் மிளகு முன்னாடியே சேர்த்தோம்னா கசந்த மாதிரி ஆகிடும். அதனால் கடைசியாக போட்டு பரட்டிட்டு ஒரு 2-3 நிமிஷம் திறந்தே வச்சு வேக விடுங்க. கொஞ்சம் கம்மியான தீயில் வச்சுக்கோங்க. அதிக தீயில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிடும்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வந்து அடுப்பில் வச்சுருந்தேன். நல்லா நிறம் மாறி வந்துருச்சு. கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி போடக்கூடாது. நல்லா கலந்துட்டு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான டேஸ்ட்டில் எண்ணெய் கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இதை நல்ல ஒரு சுட சுட தண்ணி சாம்பார், ரசம், தயிர் சாதம் இதை மட்டுமே போட்டு சாதம் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட இந்த எண்ணெய் கத்திரிக்காய் வறுவலை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.